ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது எப்போ நடக்குது, அது நடைபெறக்கூடிய சரியான நேரம் அப்படிங்கிறது என்ன, அதிகாலை நடக்குமா பிற்பகல் நடக்குமா அப்படின்றத பற்றியும், எவ்வளோ நேரம் இது நீடிக்கும், இந்தியாவில் இது தெரியுமா தெரியாதா அப்படின்றதையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்கள் எப்படி இருக்கணுன்றதையும் கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கான டிப்ஸ் வீடியோ டெய்லி அப்டேட்டடாக வந்துட்டுருக்கும். இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பிப்ரவரி மாதம், அதாவது இந்த மாதம் 17ஆம் தேதி வர்ற செவ்வாய்க்கிழமை தான் நடைபெற இருக்குது. இன்னையிலிருந்து கரெக்டாக 8 நாட்களில் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடைபெற இருக்குது. அமாவாசை தினத்தன்று தமிழில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி 5ஆம் தேதி அமாவாசை நடைபெறக்கூடிய நாளில் தான் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நடைபெறுது. இது நடைபெறக்கூடிய சரியான நேரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிற்பகல் 3:26க்கு தொடங்கி 7:57க்கு முடிவடையுது. கிட்டத்தட்ட இது 4.5 மணி நேரம் வரைக்கும் நீடிக்குது. இதோடைய உச்சபட்ச நேரம் அப்படிங்கிறது 5:42க்கு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் பிற்பகலாக அதிகாலையான இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் சரியான நேரத்தை தான் நான் சொல்லியிருக்கேன். பிற்பகல் 3:26க்கு தொடங்கி 7:57க்கு இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது முடிவடையுது. இந்த வருடம் நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்லக்கூடிய சிவப்பு வளையத்தால் காட்சியளிக்கக்கூடியதாக இருக்கும். இது 2.26 நிமிடங்கள் வரைக்கும் நீடிக்கும். அதாவது இந்த சிவப்பு வளையம் உருவாகிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த 3:26லேருந்து 7:57ன்னு சொல்லப்படக்கூடிய அந்த 4.5 மணி நேரம் உருவாகி அது 2.26 செகண்ட் அளவுக்கு அதே ரவுண்ட் ஷேப்பில் நிலச்சிட்ருக்கும். இதை இந்தியாவில் பார்க்க முடியாது. அண்டார்டிகா, தென் மடகாஸ்கர் அண்ட் தென் ஆப்பிரிக்கா இந்த மாதிரியான கண்டங்களில் தான் பார்க்க முடியும். எப்போவுமே சூரிய கிரகணத்தை வெறுங்கண்ணால் பார்க்குறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுடைய கருவிலேயே சேதமடைய செஞ்சு பார்வை குறைபாடுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், நிலவு, சந்திரன் மூன்றும் நேர்கோட்டில் அமைகிறதுனால ஏற்படக்கூடிய விளைவாக தான் நம்மளுக்கு சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த வருடத்திற்கான சந்திர கிரகணம் அப்படிங்கிறது அடுத்த மாதம் அப்படிங்கிறது நடைபெற இருக்குது. இந்த கிரகண நேரங்களில் வீட்டில் உள்ள பெரியவங்க, குழந்தைங்க, அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது அவசியம். அறிவியல் ரீதியாக இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது நம்மளை தாக்காது. ஆனால் அனுபவ ரீதியாக சில உடல் உபாதைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளோட முன்னோர்கள் அப்போ இருந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்ப்பிணி பெண்கள் உச்சி வெயிலில் கூட வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால நார்மலாகவே கர்ப்பிணி பெண்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி கிரகண நேரங்களில் வெளியில் போகிறதுனால குழந்தைக்கும் தாய்க்கும் நிறைய குறைபாடுகள் வர்றதுக்கும் நிறைய உடல் உபாதைகள் வர்றதுக்கும் காரணமாக இருக்கலாம். அப்படின்ற காரணத்தை தான் நம்மளோட முன்னோர்கள் இந்த கிரகண நேரங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. கர்ப்பிணி பெண்கள் இந்த கிரகண நேரங்களில் வெளிதூர பயணங்களை மேற்கொள்கிறதோ இல்லை செரிமானம் ஆகாத நான்வெஜ் போன்ற உணவுகளை எடுத்துக்கிறதையோ குறைச்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கிரகண நேரங்களில் அதிகப்படியான வெப்பநிலை இருக்கிறதுனால சில உடல் உபாதைகள், செரிமான கோளாறுகள் ஏற்படும் காரணத்தினால இந்த விஷயங்களை சொல்கிறேன். கர்ப்பிணிகள் கட்டாயம் இந்த மாதிரி இருந்தால் தான் குழந்தைக்கும் உங்களுக்கு எந்தவித ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அறிவியல் ரீதியாக இது வரைக்குமே கிரகணங்கள் அப்படிங்கிறது கர்ப்பிணி பெண்களை தாக்கும் அப்படின்னு அண்ட் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தணும் எந்த ரிசர்ச்லையும் ப்ரூவ் பண்ணப்படலை. இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு தவறும் கிடையாது அப்படின்ற காரணத்துக்காக தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய கர்ப்பகால பயணம் இனிதாக அமையனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.